நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷக். மதியமா எக்ஸாமுக்கு வரக்கூடிய லெசன் பார்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். மதியமாவில் செகண்ட் லெசனாக இருக்கிறது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. லெசனோட நேமே வந்துட்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தான். அந்த லெசனை தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு அதனுடைய எக்ஸசைஸ் ஒன்றுத்தையும் வேர்ட் பை வேர்டாக வந்துட்டு உங்களுக்கு நான் தமிழ் மீனிங்கோட டீச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. செகண்ட் லெசன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. இது வந்து மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேவா? பேஜ் நம்பர் 24. இது வந்து பெரிய லெசன்றதுனால உங்களுக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் நான் ரீட் பண்ணி டீச் பண்ணால் ரொம்ப பெருசாகும். நான் ஆன்சர் படிக்கும் பொழுது வேர்ட் பை வேர்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து நான் பேராகிராஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. நான் எப்பொழுது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்ற பேரை கேட்டனோ அப்பயே ஹிந்தி பிரச்சார சபாவுடைய நேஷ்னல்லே பெஸ்ட்டான ஆஃபீஸ் அதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சமஸ்தா மூலமாக சஞ்சலித் விபின்ன பரீட்சாவும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. எவ்ரி இயர் வைக்கிறாங்க. அந்த எவ்ரி இயரில் லேக்ஸ் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதனுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேசஸில் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக், கேரள், தமிழ்நாடு. ஓகேவா? ஆந்திரான்னு சொல்லுவாங்க, தெலுங்கானான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆந்திரா ஆர் தெலுங்கானா, கர்நாடக், கேரள், தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவினுடைய பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியிலையும் இதனுடைய பிரான்ச்சு இருக்குது. இந்த ஷாக்காவோனா பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ், பிரதான் காரியாலயனா ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. காரியாலய் கேந்திர சபாக்கே நாம். இதை வந்து நம்ம கேந்திர சபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேந்திர சபானா சென்டர், கேந்திரனா சென்டர். இதை வந்து ஹெட்டான ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட்டான ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணது நம்ம மகாத்மா காந்திஜி தான் ஓப்பன் பண்ணார். 1918. இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சரில் வரும். நான் வேர்ட் பை வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஓரலாக சொல்கிறேன் கேளுங்க. நம்ம நேஷ்னல் ஃபாதர் மகாத்மா காந்திஜி தான் 1918 மெட்ராஸில் இதை ஓப்பன் பண்ணார். இந்தியா வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி. இந்த மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரியை ஒரே லாங்குவேஜில் டை பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹிந்தியை வந்துட்டு நம்ம இந்தியாவில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஆஃபீஸை வந்துட்டு காந்திஜி ஓப்பன் பண்ணார். அதிலிருந்தே அவர் தான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹெட்டாக இருந்தார், அத்தியக்ஷாவாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறிட்டாங்க காந்திஜிக்கு அப்புறம் ஹெட்டாக. தென் நிறைய பேரை வந்துட்டு பிரச்சாரக்கா உருவாக்கி கொடுத்துருக்கிறது இந்த மெட்ராஸ். ஓகே? மெட்ராஸ் தான் மதராஸ்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இந்த சென்னை ஹெட் ஆஃபீஸ் வந்து நிறைய பிரச்சாரக்கெலாம் உருவாக்கியிருக்காங்க. பிரச்சாரக்னா இப்போ என்ன மாதிரி டீச்சர். ஓகே? ஹிந்தியை டீச் பண்ணுறவங்க பிரச்சாரக்கு. பாரதிய பாஷாவுக்கே மாத்தியம் சே ஹிந்தி சிக்கானே கேலியே இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி கற்றுக்கிறது தான் இந்த ஆஃபீஸினுடைய நோக்கமாக இருந்தது. இதில் நிறைய அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க. பிரகாஷன் கியானா வெளியிட்டார்கள், பப்ளிஷ் பண்ணாங்க. ஹிந்தி சபோதினி और ஸ்வயம் சிக்ஷக் புஸ்திகா. ஹிந்தி ஸ்வபோதினின்றது ஒரு புக்கு பேர். நம்மளாம் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக ஸ்வயம் சிக்ஷக் புஸ்தகான்றது இன்னொரு பேர். காஃபி லோக் பிரிய ஹுயி. இதெல்லாம் காஃபினா போதுமான அளவு, என்எஃப் ஆஃப். ஓகே? என்எஃப் போதுமான அளவு மக்கள் வந்து இந்த புக்கெல்லாம் விரும்புனாங்க. சபா தக்ஷின்கே சாரோம் பிராந்தோமே. சபா வந்து சவுத் சைடில் இருக்கிற 4 ஸ்டேட்ஸ்லேயும் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கவுண்டிங்கில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கவுண்டிங்கில் இருக்கிற பிரச்சாரக்ஸ் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரக்ஸ்லாம் வந்துட்டு தக்ஷின் பாஷாவும் பீச். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜுக்கு நடுவில் நமக்கு ஹிந்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஹிந்தியவும் நம்ம சவுத் இந்தியன் பீப்புள் கற்றுக்கணுன்னு அவங்க உதவி பண்ணுறாங்க. सभा की चारों प्रांतों शाखों हिंदी के साथ अपने अपने प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएँ प्रकाशित हो रही है. இந்த 4 ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கிற
பிரான்ச்சஸ் வந்துட்டு ஹிந்தி பிரச்சார சபா பிரான்ச்சஸ் வந்துட்டு அவங்கவுங்க லாங்குவேஜில் அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜில் அண்டு நம்ம ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் மேகசின்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன புக்கு வருதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கொஸ்டினில் வரும். ஆந்திரா ஷாக்கா ஆந்திரா பிரான்ச்சில் வந்துட்டு ஸ்வதந்தின்ற புக்கு, கர்நாடகா பிரான்ச்சில் வந்து பாரத் வாணி, கேரள் பிரான்ச்சில் கேரள் பாரதி, தமிழ்நாடு பிரான்ச்சில் ஹிந்தி பத்திரிகா, நிக்கல் ரகிகை இதெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேந்திர சபாசே ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் நம்ம ஹெட் ஆஃபீஸில் சென்னை சபாலேருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சாரம் அண்டு தக்ஷின் பாரத்ன்ற பேர் கொண்ட ஒரு மேகசினும் பப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. பிரகாஷித் ஹோ ரஹிஹ, ரஹின்னு வந்தாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேவா, பப்ளிஷ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பத்திரிக்காவும் இந்த மேகசின்ஸ் மூலமாக காமன் பீப்புள் கூட லாபம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள், ஓகேவா. லாபவித்னா கெயின் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नाम यहाँ उल्लेख करते उपयुक्त. இந்த பெஸ்ட்டான ஆஃபீஸை வந்துட்டு உயர கொண்டு போகிறதுக்காக முக்கியமான பெரிய பெரிய ஜென்டில்மேன்ஸினுடைய மகாபுருஷம் கே நாமோ அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க யார் யாருன்றதை நம்ம பார்க்கலாம். வேகை தயார், ஸ்வர்கனை ஹரிஹர் சர்மா, ஸ்வர்கனைனா இறந்து விட்டன்னு மீனிங், ஓகேவா. ஹரிஹர் சர்மான்றவர். அடுத்தது மோட்டூரி சத்யநாராயண், பண்டித் அவதன்யநாத், சித்தநாத் பந்த், ராஜாஜி ராமசுவாமி ஐயங்கார், பா கோபால் ரெட்டி, வாசுதேவன் நாயர், லால் பகதூர் சாஸ்திரி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆஃபீஸினுடைய வளர்ச்சிக்கு உதவுனவங்க, ஓகேவா. கிருஷ்ணாச்சாரியா ஆதிகை வரையிலும் வருது பேர். இதை உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லேயோ இல்லை ஃபில்லப்ஸ்லேயோ மேக் சென்டென்ஸ் மேட்ச் எதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகாது. ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு 4-5 பேரை படித்து கட்டிட்டு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகிறேன். காந்திஜிக்கே ரச்சனாத்மக், காந்திஜியினுடைய உருவாக்குதலில் ஏற்றுதலில் முக்கியமான இயற்றுதல் வந்து இந்த ஹிந்தி பிரச்சார சபா தான். अनेक इन रचनात्मक कार्यक्रम दक्षिण भारत सभा का सफल बनाते हैं. இதை வந்து இப்போ இன்றளவிலும் வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் தோற்றுவித்த இந்த சபா. विपरीत परिस्थितियों के गुजरते हुए एक संस्था गांधीजी की सपनों, ஒரு எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் இருந்தாலும் காந்திஜி ஓப்பன் பண்ண இந்த சமஸ்தா அவருடைய கனவை வந்து நினைவாக்கி கொண்டு இருக்கிறது, உண்மையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு ஹிந்தி டீச் பண்ணணும், எல்லா மக்களும் இந்தியாவில் வாழற அனைத்து மக்களும் ஹிந்தி தெரிஞ்சுக்கணுன்ற காந்திஜியினுடைய அந்த கனவை வந்துட்டு உண்மையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த சபா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ப்ரீஃபாக மீனிங்லேருந்து ஆப்போசிட்லேருந்து வேர்ட் பை வேர்டு மீனிங்கோட பார்க்கலாம், சரிங்களா. அபியாஸ் இதனுடைய ஆன்சர் பேஜ் நம்பரை நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இது வந்து ஒன்லி கொஷின்ஸ் தான் இருக்கும். இதை நான் கண்டினியூஸ்னால் இந்த புக் லெசனோட கண்டினியூவாக உங்களுக்கு கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து புக்குனுடைய பேக் சைடு இருக்கும் இல்லையா. வாங்க அதை வந்து நான் பேஜோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், புக்கில் பேஜ் நம்பர் 193 இதில் தான் உங்களுக்கு ஆன்சர் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. இதில் வந்துட்டு மீனிங்ஸ் இருக்குது பாருங்கள். பார்ட் 2 தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இப்போ மீனிங் பார்க்கலாமா. ஸ்தித், பசா ஹுவா, லொக்கேட்டட்னு மீனிங், அமைந்திருத்தல்னு மீனிங் தமிழில். ஸ்தித் சேல பாதி இஸ்ஸு, இது தி, இந்த இஸ்ஸு சுற்றி வரும், தி இத்து, ஸ்தித். பசா ஹுவா. செகண்ட் ஒன் பிரதிவஷ், பிரதிவஷ, பிரதிவஷ. ஹர் சால் every year. उद्देश्य लक्ष्य, उद्देश्य शालपदी इश, उद्देश्य लक्ष्य क्षालपदी इक्ष, लक्ष्य. खुद இதுக்கு மீனிங் வந்து எய்ம். குத் ஸ்வயம், தானாகவே செய்து கொள்வது, தானே. குத் சேலபாதி இஸ், வ
இந்த மேலே புள்ளி வந்து இம், ஸ்வயம். ஆஜீவன், ஆஜீவன்னா வாழ்க்கை முழுவதும். வாழ்க்கை முழுவதும் காந்திஜி வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவுக்கு லீடராக ஹெட்டாக இருந்தார் இல்லையா, அதோட மீனிங் தான் இது. ஆஜீவன் வாழ்க்கை முழுவதும், ஜீவன் பர். குஜர்னா, பீத்னா வாழ்வது, குஜர்னா பீத்னா. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும். இந்த லெசனுக்குரிய ஆப்போசிட்டு புக்கில் दक्षिण भारत हिंदी प्रचार सभा विलोम शब्द लिखिए இருக்கு இல்லையா, இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர் 194. சரிங்களா. दक्षिण சவுத், உத்தர் நார்த், ஆரம்ப ஸ்டார்ட், அந்த் எண்டு, சுபுத்திர நல்ல பையன் நல்ல மகன், குபுத்திர பேட் பாய் கெட்ட பையன், சாக்கார் சாக்கார்னா கனவு, சாரி சாக்கார்னா ட்ரூலி, நிராகார் அது நிறைவேறாமல் போவது நிராகார், பிரதம் ஃபஸ்ட், அந்திம் எண்டு கடைசியாக, உபயுக்த கொடுக்கப்பட்டுள்ள, அனுபயுக்த கொடுக்காதது. ஓகேவா. இது வந்து உங்களுக்கு நான் ஆப்போசிட்ஸ் அண்டு மீனிங்ஸை தனித்தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். மத்தியமாக மீனிங்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மத்தியமாக ஆப்போசிட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்லா லெசனுடைய மீனிங் அதுலேயே வந்துடும், எல்லா லெசனுடைய ஆப்போசிட்டும் அந்த லிங்க்கில் வந்துடும். ஓகேவா. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பேஜில் 195, பேஜ் நம்பர் 195ல் ஜோடு பனாயியே இருக்குது. ஜோடு பனாயியேனா மேட்ச். சரிங்களா. இங்கே பாருங்கள், दक्षिण भारत हिंदी प्रचार सभा, दक्षिण भारत हिंदी प्रचार सभा राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा நேஷ்னல்லே பெஸ்ட்டான ஒரு ஆஃபீஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. பாரத், பாரத்னா இந்தியா, பகுபாஷி தேஷ் ஹை மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி. ஆந்திரா ஷாக்கா, ஆந்திரா பிரான்ச்சில் ஸ்வதந்தின்ற புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கர்நாடக் ஷாக்கா, கர்நாடக் பிரான்ச்சில் பாரத் வாணின்ற புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கேந்திர சபா, கேந்திர சபானா நம்ம சென்னை ஆஃபீஸ், சென்னை ஆஃபீஸில் ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அண்டு, ஏவம்னா அண்டுன்னு மீனிங்கு, அண்டு தக்ஷின் பாரத்ன்ற புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு மேக் சென்டென்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். பார்ட் 2 தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மேக் சென்டென்ஸ். ஓகேவா. இது பேஜ் நம்பர் 197ல் இருக்குது. சரிங்களா. சமஸ்தா, சமஸ்தான நிறுவனம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा ஒரு நேஷ்னல் பெஸ்ட்டான நிறுவனமாக இருக்கிறது. இதை பாருங்கள், உங்களுக்கு இதோட ஸ்பெல்லிங் வந்து கொஷின் பேப்பர்லேயே மேலே டாப்பில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வெரிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா. நியூ டால்னா, நியூ டால்னானா அடிக்கோளுதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் பேஸ், யார் வந்து இதுக்கு பேஸாக இருந்தாங்க, காந்திஜி ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. காந்திஜி தான் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவை அடிக்கோலினார். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேஸாக காந்திஜி தான் இருந்தார். बहुभाषी, बहुभाषीना मल्टी लैंग्वेज मीनिंग. भारत में कई भाषाएं बोली जाती है, इसलिए यह बहुभाषी देश कहलाती है. இந்தியா வந்து மெனி லாங்குவேஜஸ் பேசக்கூடிய கண்ட்ரி, இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் பேசப்படுகிறது. அதனால் இஸ்லியே, அதனால் பகுபாஷி தேஷ் கஹ்லாத்தக, அதனால் இந்தியாவை பகுபாஷி மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்டென்ஸ் பெருசாக இருக்குது, உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. பாரத், அண்டர்லைன் பண்ணுறது மட்டும் நல்லா கவனிங்க. பாரத் ஏக், இந்த எஹ்ன்றத ஏவா மாற்றிக்குங்க, ஏக் சாரி ஏக், இந்த எஹை வந்து ஏக்கா மாற்றிக்குங்க. பாரத் ஏக் பகுபாஷி தேஷ் ஹை, அது மட்டும் போதும். இந்த மேலிருந்து இஸ்லியே வரலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. இல்லை நீங்கள் இந்த பெரிய சென்டென்ஸ் எதாக இருந்தாலும் எழுதுங்க, நோ ப்ராப்ளம்.
இப்போ நான் சொல்கிற சென்டென்ஸும் எழுதலாம், உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருந்தால் போதும் சென்டென்ஸ். பாரத் ஏக் பகுபாஷி தேஷ் ஹை. இந்த கஹ்லாத்தா வேணாம். இந்தியா ஒரு மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி, அதுதான் இதனுடைய மீனிங். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆஜீவன். ஆஜீவன்னா வாழ்க்கை முழுவதும். காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாக்கே அத்தியக்ஷா ரஹே. காந்திஜி வாழ்க்கை முழுவதும் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவுக்கு தலைவராக இருந்தார், லீடராக இருந்தார். அத்தியக்ஷானா லீடர். லாபவிந்த் ஹோனா. லாபவிந்த் ஹோனா. லாபவிந்த் ஹோனானா லாபம் அடைதல், கெட் கெயின். सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. இங்கே ஹோனான்னு இருக்குது, ஆனால் ஆன்சரில் ஹோத்தேன்னு இருக்கேன்னு நீங்கள் டவுட் ஆக வேண்டாம். எல்லாமே சேம் மீனிங் தான். இந்த லாபவிந்த் அது மட்டும் கரெக்டாக இருந்தால் ஓகே. சபாவினுடைய மேகசின்ஸ் மூலமாக, சபாவிலேருந்து ரிலீஸ் ஆகிற லெசனில் டீச் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு சபா பிரான்ச்சஸ்லேயும் ஒவ்வொரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அந்த மேகசின் மூலமாக காமன் பீப்புள் அண்டு பிரச்சாரக்ஸ்லாம் கெயின் அடைந்து கொண்டு வருகிறார்கள். இது ரகேன்னு வந்தாலே கண்டினியூஸ் டென்ஸு. லாபம் அடைந்து கொண்டு வருகிறார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்ப்ரிஹென்ஷன். அந்த பேராகிராஃப் இருக்கும், பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் நம்ம அந்த பேராகிராஃப்லேயே பார்த்து எழுதுவோம் இல்லையா, அது ஓகேவா? பத்தியை பார்த்து வினாவிற்கு விடையளிக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 199 இருக்குது. இது ஆன்சர் பேஜ். சரிங்களா? கொஸ்டின் பேஜ் எங்கே இருக்குன்னா புக்குக்கு அந்த லெசனுக்கு பேக் சைடு இருக்கும். இதுதான் கொஸ்டின் பேஜ். பேஜ் நம்பர் 25. இங்கே பாருங்கள், பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. 25ல் ஸ்டார்ட் ஆகுது, 26ல் முடியுது பாருங்கள். பேராகிராஃப் முடிஞ்சிட்டு அதுக்கு கீழே 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதனுடைய ஆன்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சபா की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं. சபா எக்ஸாமில் எவ்ரி இயர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லெசன் டீச் பண்ணும்போதே சொன்னால் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பாருங்கள் பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பிரச்சாரக் சபா. மேலேயே தான் இருக்குது. பேஜ் நம்பர் 26லே தான் இருக்குது. சம்கியா, லாக்கோं की संख्या. ஓகே, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வர்றது நான் திரும்ப ஆன்சர் பேஜில் இருக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சபா கி ஷாக்காயேன் கின் கின் பிராந்தோ மேகை. சபாவுனுடைய பிரான்ச்சஸ் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆந்திரா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு மேகை. இது ஆன்சரில் வரும். நான் உங்களுக்கு சென்டென்ஸாக அப்படியே ஃபுல் சென்டென்ஸாக ஆன்சர் பேஜில் காட்டுறேன். सभा के प्रधान कार्यालय कहाँ स्थित है. सभा के प्रधान कार्यालय केंद्र कार्यालय எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. इन शाखाओं का प्रधान कार्यालय சென்னை மேகை. ஓகேவா? இதை நம்ம இப்போ ஆன்சர் பேஜில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். இப்போ ஆன்சர் பேஜ் இருக்க பேஜ் நம்பர் 199 சொன்னேன் இல்லையா, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, செகண்ட் லெசன். சபாவுனுடைய எக்ஸாமில் எவ்ரி இயர் எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சபாவுனுடைய எக்ஸாமில் எவ்ரி இயர் லாக்கோं की संख्या, லேக்ஸ் ஆஃப் கணக்கில் கவுண்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சபா की शाखाएं किन किन प्रांतों में है. சபா की शाखाएं, சபாவுனுடைய பிரான்ச்சஸ்ஸு சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்ஸில் இருக்குது. दक्षिण के 4 प्रांतों, आंध्रा और तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु மேகை இந்த இடத்துலலாம் இருக்குது. सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है. सभा का प्रधान कार्यालय சென்னை மே ஸ்தித் है. சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த லெசனுடைய நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 202ல் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 202ல் இந்த லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது.
दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவை பற்றி 5 சென்டென்ஸ் எழுதுங்க. நீங்கள் எழுதும் போது பாயிண்ட் போட்டு 1 2 3 4 5ன்னு பாயிண்ட் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க்ஸு ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்துவ கி சமஸ்தா है. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா வரையிலுமே உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்கு இல்லையா, இது ஒரு நேஷ்னல் பெஸ்ட்டான நிறுவனமாக இருக்கிறது. இஸ்கி ஷாக்காயே, இதனுடைய பிரான்ச்சஸ் சவுத் இந்தியாவில் 4 பிராந்தோ மேகை 4 ஸ்டேட்ஸில் இருக்குது. இன் ஷாக்காவும் கா பிரதான் காரியாலய் சென்னை மே ஸ்தித் கை. இந்த பிரான்ச்சஸினுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையில் தான் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. காந்திஜி நே இஸ் சமஸ்தாக்கி ஸ்தாபனா. காந்திஜி இந்த நிறுவனத்தை ஓப்பன் செய்தது எப்போவென்றால் 1918 சென்னையில் செய்தார். காந்திஜினே சமஸ்தாக்கி ஸ்தாபனா, ஸ்தாபனானா ஓப்பன், சன்னுனா இயர், ஆண்டுன்னு தமிழில் சொல்லுவோம். ஆண்டு 1918 சென்னையில் செய்தார். கீனா டிட். எக்ஸ் சமஸ்தா காந்திஜி கே சப்னோं का साकार கர்த்தி ஆ ரஹி है. இந்த நிறுவனம் காந்திஜியினுடைய கனவை, சப்னோனா கனவை, கனவுகளை, சாக்கார், சாக்கார்னா உண்மையாக மாற்றிக்கொண்டு வருகிறது, உண்மையாக செய்து கொண்டு இருக்கிறது. காந்திஜியினுடைய கனவு என்னென்னா இந்திய மக்கள் அனைவரும் ஹிந்தி கற்றுக்கணுன்றது. அதை இந்த நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது. இப்போ பாருங்கள் செகண்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. दक्षिण भारत हिंदी प्रचार சபாவினுடைய மேகசின்ஸை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. दक्षिण की 4 प्रांतों शाखाएं हिंदी के साथ अपने अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही है. தக்ஷின் பாரத்தில் இருக்கிற 4 ஸ்டேட்ஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்லேயும் ஹிந்தி கூட சேர்ந்து, ஹிந்தி லாங்குவேஜோடு சேர்ந்து அவங்கவுங்க ஸ்டேட் லாங்குவேஜஸ்லேயும் மேகசின்ஸை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரகாஷித்னா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிராந்தியன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டோட லாங்குவேஜ். ஆந்திரா ஷாக்காசே, ஆந்திரா பிரான்ச்சிலேருந்து, ஸ்வதந்திரத்தி கர்நாடக் பிரான்ச்சிலேருந்து, பாரத்வாணி கேரள் பிரான்ச்சிலேருந்து, சேனா ஃப்ரம் கேரள் பிரான்ச்சிலேருந்து, கேரள் பாரதி அண்டு தமிழ்நாடு தமிழ்நாடு பிரான்ச்சிலேருந்து ஹிந்தி பத்திரிக்கா நிக்கல் ரஹிகை. ஹிந்தி பத்திரிக்கான்ற மேகசின்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. கேந்திர சபாசே நம்ம சென்னை ஆஃபீஸ்லேருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார்ன்ற புக்கு அண்டு ஏவம்னா அண்டுன்னு மீனிங்கு, தக்ஷின் பாரத்ன்ற இன்னொரு புக்கும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரகாஷித் ஹோ ரஹே ஹை. இன் பத்திரிகாவோं से, இந்த மேகசின்ஸ் மூலமாக ஆம் ஜனதா और பிரச்சாரக் லாபவித் ஹோத்தே ஹை. இந்த மேகசின்ஸ் மூலமாக காமன் பீப்புள் அண்டு பிரச்சாரக்ஸும் கூட கெட் பண்ணுறாங்க, லாபம் அடைகிறார்கள். சரிங்களா? இதோட உங்களுக்கு செகண்ட் லெசன் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவினுடைய எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்சுது. பரீட்சா எக்ஸாம்லேருந்து பிரவீன் உத்ராதி எக்ஸாம் வரையிலும் இருக்கிற எல்லா சிலபஸையும் நம்ம சேனலில் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். நான் போடுற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. தன்யவாத்.